வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் அனைவருக்கும் இப்போ வழங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 1000 ரூபா ரொக்க பணம் கொடுக்காதனால ஒரு வேண்டா வெறுப்போட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்வம் காட்டாமையே இந்த பொங்கல் பரிசை வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நிதி பற்றாக்குறை காரணமாக இந்த ரொக்க பணம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிதித்துறை அமைச்சரும் சரி நம்ம முதல்வர் அவர்களும் தெரியப்படுத்தியிருந்தாங்க. ஆனால் கொடுக்கக்கூடிய பொருட்கள் கரெக்டாக வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பொதுமக்கள்கிட்ட கேட்கும்போது அதுலேயும் நிறையா பொதுமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சொல்ல 1 கிலோ பச்சரிசியாக இருக்கட்டும், 1 கிலோ சர்க்கரையாக இருக்கட்டும், ஒரு முழு கரும்பாக இருக்கட்டும், இந்த பச்சரிசியும் சரி சர்க்கரையும் சரி அது வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ கூட இல்லை, அதுக்கு கம்மியாக தான் வந்திருக்குது. ஸோ எங்களுக்கு கொடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தரப்புலையும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்கக்கூடியது ஒரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு வேட்டி ஒரு சேலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒன்று வேட்டி கொடுக்குறாங்க, அப்படி லேடிஸ் போய் யாராவது வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு சேலை மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் நிறைய விதமான கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொதுமக்கள் வந்து தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. 1000 ரூபா ரொக்கம் பணம் வேறு கொடுக்கல, அது மட்டும் இல்லாமல் கொடுக்குற பொருட்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கிராம் கம்மியாக இருக்குது. 1 கிலோங்கிற பட்சத்தில் 800 850 கிராம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் நிறைய பேர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வேட்டி சேலை கொடுக்குறதுல மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸு போனால் ஒரு வேட்டி கொடுக்குறாங்க, ஒரு அட்டைதாரர்களுக்கு ஏதாவது ஒன்று வேட்டி கொடுக்குறாங்க, இல்லை ஒன்று சேலை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட்டை இப்போ தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்று எங்கள் ஏரியாலையும் கொடுத்துருக்குறாங்க. அதே போலவே வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு கொடுத்துட்டு ஒரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஏதாவது ஒரு வேட்டியோ இல்லை ஒரு சேலையோ வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று தான் வந்து அந்த ஒரு அட்டைதாரர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எதனால் இப்படி பண்ணுறாங்க? மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோபத்தோடையும் ஒரு வெறுப்போடையுமே இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. இது ரொம்பவே வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பின்னடைவாகவே ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம தமிழ்நாடு மக்கள் வந்து ஒரு கோவத்தோட தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பொங்கல் பரிசு தொகுப்பை முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே ஒரு ஆர்வமாகவும் ஒரு உற்சாகமாகவும் வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த பொங்கல் பரிசு தொகுப்பாக இருக்கட்டும், ரொக்க பணமாக இருக்கட்டும், வேட்டி சேலைகள் எல்லாமே வந்து ஒரு ஆரவாரமாக வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ இன்னைக்கு இந்த 2025 இருக்கக்கூடிய பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் ஒரு சந்தோஷமே இல்லாமல் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவித்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இதை தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இது என்னன்னு சொல்லிட்டு மேற்கொண்டு பார்க்கணும். மக்களுடைய கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்றணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வேட்டி சேலை கொடுக்குறதா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அவங்க வரக்கூடிய நாட்களில் இந்த மகளிர் உரிமை தொகையை பொறுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூடுதலாக அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தி கொடுக்கணும். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுடைய மனசும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைதியாகும். என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட் சைட்லேருந்து இது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல் வேறு நல்ல தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.